வேண்டாதவைகளையும் தேவையில்லாதவைகளையும் யோசித்து குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு நீ நிம்மதியை இழந்துவிடக்கூடாது. கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி எதிர்கொண்டு போராடி ஜெயிக்கப் போகிறோம் என்பதை பற்றி மட்டுமே யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளங்களை கடந்து மீண்டு வெளியே வர வேண்டும். இன்னல்கள் வந்தால் எதிர்த்து நின்று போராடி வாழ்க்கை என்னும் போராட்ட களத்தில் உனக்கு நான் தீங்கு நேர விடமாட்டேன். நான் எப்போதும் உன் உற்ற துணையாய் இருப்பதால் உனக்கு தீங்கு நேராது. அப்படி எந்த தீங்கும் நேராமல் நடத்தி செல்வேன். உன் துயரங்கள் எல்லாம் விலகப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே. உன் நிழலாக நான் உன் துணையாக இருப்பதால் நீ என்னிடம் வேண்டிய எல்லா நன்மைகளும் உன்னை வந்து சேரும். அந்த நல்ல நாள் அருகில் வந்து விட்டது. நீ சிறப்போடு வாழ்வாய். நீ கேட்டதை விட, நீ வேண்டியதை விட சிறந்த ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். நான் உங்களுக்கு நல்ல பாதையில் நடந்து செல்ல வழி காட்டிவிட்டேன். அவ்வழியே நடந்து செல். நிச்சயம் நீ வேண்டியதை பெறுவாய். அதே சமயம் உன் வருங்கால நல்வாழ்க்கைக்கான ஆயத்தப் பணிகளை ஆரம்பித்து விட்டேன். எனவே விரைவில் உனக்கு நல்ல காலம் வரப்போகிறது. சந்தோஷமாக இரு. நீ வளமோடு வாழப்போகிறாய். நீ கவலைப்பட்டது போதும். உன் சோதனைகள் தீர்ந்தது. நான் சொல்வதை கேள். இனி உன் வாழ்வில் எப்போதும் மகிழ்ச்சிதான். இன்று முதலே நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். நீ உன் பிரச்சனைகளை மட்டுமல்ல, அப்படிப்பட்ட பிரச்சனைக்குரிய மனிதர்களையும் தூரத்தில் தள்ளி வைத்துவிடு. அப்போது நிம்மதி எப்போதும் உன்னுள் நிலைத்திருக்கும். அதே சமயம் கோபத்தை நீங்கள் உங்களை காக்கும் கேடயமாக மட்டும் பயன்படுத்துங்கள். ஆனால் ஒருபோதும் அதை தாக்கும் ஆயுதமாக பயன்படுத்தக்கூடாது. என்மேல் உன் பாரத்தை போட்டுவிட்டு நிம்மதியாக இரு. நீ சிந்தும் கண்ணீர் மற்றும் வலிகளை நான் உணர்வேன். துன்பம் என்னும் இருள் சூழாது. தைரியமாக இரு. வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல், அழுதல் ஆகியவை உனக்கு எந்த வகையிலும் உதவாது. உன் கஷ்டங்கள் தீரும் நல்ல காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். எத்தனை துன்பம் வந்தாலும் அதை நீ தைரியமாக கடந்து செல். இறுதியில் உன்னை நான் வெற்றி பெற செய்வேன். உனக்கே தெரியாமல் நான் உன்னை காத்து வருகிறேன். உனக்கு தெரியாமலேயே உன்னை கருவிலிருந்து நான் தான் காத்து வருகிறேன்.